இப்போது பாடசாலை மாணவர்களிடையே பொதுவாக மிகப்பெரிய ஆபத்தான மற்றும் ஒரு நோய் பரவிக் கொண்டிருக்கிறது. இது அந்த சிறுவர்களின் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறது. பொதுவாக பார்வை என்பது எங்க எல்லோருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த பார்வை தெளிவாக இருக்கும்போதுதான் அடுத்த கற்றல் நடவடிக்கையோ எங்களுடைய தொழிலோ எதுவோ சிறப்பாக செய்ய முடியும். இது நேரடியாகவே அந்த சிறுவர்களுடைய அந்த மாணவர்களுடைய பார்வையை கேள்விக்குறியாக்கும் ஒரு நோய் இப்போது பரவிக் கொண்டிருக்கிறது. கெரட்டோகோனஸ் தினத்தை முன்னிட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆலோசகர் மருத்துவர் குசும் ரத்நாயக் அவர்கள் அண்மையில் நேற்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. எனவே இத்தகைய நோய் அறிகுறிகளுடன் உங்களுடைய குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது இருந்தால் அது வெறுமனே கண் கடிப்பாகத்தான் இருக்கும் அல்லது கண்ணில் தூசுபட்டு விட்டது என்ற கதையோடு அவர்களை அலட்சியப்படுத்தாது அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு நீங்கள் உடனடியாக விரைய வேண்டிய காலம் இது என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோயினுடைய அறிகுறிகள் கண் கடிப்பாக இருக்கலாம், கண் எரிச்சலாக இருக்கலாம், கண்ணின் கீழ்ப்பகுதிகள் மேல் பகுதிகளில் வீக்கம் ஏற்படலாம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அந்த கண்ணின் உட்பகுதி முட்டை வடிவில் அப்படியே வீக்கத்தோடு வெளியில் வரும். அதனால் அந்த பிள்ளையினுடைய பார்வை எதிர்காலத்தில் திறன் குறைந்து போகலாம் அல்லது மங்கலான பார்வையை உண்டாக்கலாம். எனவே இத்தகைய பாதிப்பை கொண்டு வரக்கூடிய இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அலட்சியப்படுத்தாது அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அல்லது வைத்திய நிபுணரை சந்தித்து அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளையினுடைய எதிர்காலம் கருதி நாங்கள் ஒவ்வொருவரும் மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் என்பதையும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம்.